வெள்ளை மாளிகையில விருந்தோம்பல் கூட்டம் நடந்துட்டு இருக்கும்போது வெடி சத்தம் கேட்டிருக்குது. இந்த வெடி சத்தம் கேட்ட உடனே ட்ரம்ப் மனைவியும் பத்திரமாக மீட்டு தனி அறை வழியாக பாதுகாப்பா வெளியில கொண்டு வந்திருக்காங்க. வாஷிங்டன் ஹில்டன் விடுதியில இந்த நிகழ்ச்சி நடந்துட்டு இருக்கும் பொழுது, அதாவது விருந்தோம்பல் நிகழ்ச்சி நடந்துட்டு இருக்கும்போது இந்த சம்பவம் நடந்திருக்குது. ட்ரம்ப், அவரோட மனைவி மற்றும் அவரோட ஆலோசகர் 3 பேத்தையும் தனி அறை வழியா வெளியில கொண்டுட்டு வந்திருக்காங்க பாதுகாப்பா. இந்த சம்பவத்தை கேள்விப்பட்டவனே இந்திய பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் கண்டிக்கும் விதமா இந்த சம்பவத்தை செஞ்சவங்களுக்கு கண்டனம் தெரிவிச்சிருக்கிறாரு. சந்தேக நபர் யார் அப்படின்ட்டு பார்த்தோம்னா, இந்த சந்தேக நபர் கலிபோர்னியாவை சேர்ந்த டோம்ஸ் நகர்ல இருக்கிற ஒரு 31 வயது வாலிபர். அவருடைய பேர் பாத்தீங்கன்னா கோல் தாமஸ் அனல் அப்படின்ட்டு தெரிய வருது. இவர் பாத்தீங்கன்னா கலிபோர்னியாவில் புகழ்பெற்ற ஒரு கல்வி நிறுவனத்துல பட்டம் படிப்பு பெற்று பட்டமும் வாங்கியிருக்கிறாரு. தங்கியிருந்த அறை அவரோட கட்டுப்பாட்டு காவல்துறை அதிகாரிகளோட கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டுட்டு வந்திருக்குது அப்படின்ட்டு காவல்துறை தலைவர் ஜெஃப்ரி வி கோரல் தெரிவிச்சிருக்கிறாரு. சந்தேக நபரின் நோக்கம் தற்போது வரை தெரியல அப்படின்ட்டும் சொல்லியிருக்கிறாரு காவல்துறை அதிகாரி. அந்த நபரிடம் பாத்தீங்கன்னா ஒரு ஷாட்கன், ஒரு கைத்துப்பாக்கி மற்றும் பல விதமான பொருட்களும் இருந்திருக்குது அப்படின்ட்டு காவல்துறை அதிகாரிகள் சொல்றாங்க. இந்த துப்பாக்கி சூட்ல ட்ரம்ப் கூட இருந்த காவலாளி ஒருவர் காயமடைஞ்சிருக்கிறாரு. அந்த சந்தேக நபர் என்ன சொல்றாருன்னா, அதிகாரிகளை தான் நான் குறி வச்சேன் அப்படின்ட்டு பகிரங்கமா சொல்றாரு. அந்த நபர் என்ன சொல்றாரு, அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் கூட இருக்கிற அதிகாரிகளை தான் நான் குறி வச்சேன், ட்ரம்புக்கு குறி வைக்கல அப்படின்ட்டு சொல்றாரு. அவர் என்ன சொல்றாரு, நான் அந்த 2 பேத்தையும் பேர் சொல்ல விரும்பல. ஆனா அவர் மேல 8 தடவைக்கு மேல குறி வச்சிருக்கிறேன். ஆனா தப்பிடுச்சு அப்படின்ட்டு அந்த மர்ம நபர் சொல்றாரு. இந்த நிலையில சந்தேக நபருடன் தொடர்புடைய அந்த இடத்துக்கு பாத்தீங்கன்னா காவல்துறை மற்றும் சிபிஐ அங்க போயிருக்குது. இந்த ஒட்டுமொத்த சம்பவத்துக்கு அப்புறம் அதுல இருக்கிற அதிகாரி ஒருத்தர் அறிவிப்பு வரும், அதுக்கப்புறம் இந்த விருந்துகள் தொடர்ந்து நடைபெறும் அப்படின்ட்டு சொல்றாரு. இந்த அறிவிப்பு வருது. அந்த அறிவிப்புல என்ன சொல்லுதுன்னா, இந்த நிகழ்ச்சி அனைத்தும் தொடர்ந்து ரத்து செய்யப்படுது அப்படின்ட்டும், இந்த நிகழ்ச்சி 1 மாத காலத்துக்கு அப்புறம் மீண்டும் நடத்தப்படும் அப்படின்ட்டு சொல்றாரு. இந்த நிலையில துப்பாக்கி சூடு நடத்தினவர் கைது செய்யப்பட்டுட்டாரு அப்படின்ட்டு டொனால்ட் ட்ரம்ப் தெரிவிக்கிறாரு. டொனால்ட் ட்ரம்ப் தன்னோட ட்ரூத் சோசியல் மீடியால என்ன சொல்லியிருக்காருன்னா, ரகசிய சேவை மற்றும் இதர அதிகாரிகள் சிறப்பான பணியை செய்தனர். அவர்கள் விரைவாகவும் தைரியத்துடனும் செயல்பட்டனர் அப்படின்ட்டு சொல்லியிருக்காரு. இதுல பாத்தீங்கன்னா அடுத்தடுத்து துப்பாக்கி சூடு சத்தம் கேட்டிருக்குது டொனால்ட் ட்ரம்ப் பக்கத்துல இருக்கிற அதிகாரிகள் எல்லாத்துக்குமே. வெள்ளை மாளிகையில இருக்கிற செய்தியாளர் டேனியல் மிர்ஸ் அவர் என்ன சொல்றாருன்னா, கிட்டத்தட்ட 7 அல்லது 8 முறைக்கு மேல் துப்பாக்கி சூடு எனக்கு கேட்டது அப்படின்ட்டு சொல்றாரு. டொனால்ட் ட்ரம்ப் தன்னோட ட்ரூத் சோசியல் மீடியாவுல என்ன சொல்றாருன்னா, தாக்குதல் நடத்தியவர் கைது செய்யப்பட்டுள்ளார். நிகழ்வு தொடர வேண்டும் என நான் கூறினேன். ஆனால் சட்ட அமலாக்க அமைப்புகளின் அறிவுறுத்தல்களை பின்பற்ற முழுவதும் தயாராக இருக்கிறேன். அது மட்டும் இல்லாம அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, நான் சாயந்தரம் போற நிகழ்ச்சியை எல்லாத்தையுமே ஒத்தி வைக்கிறேன் அப்படின்ட்டு இந்த சம்பவத்துக்கு அப்புறம் சொல்லியிருக்கிறார். இந்த துப்பாக்கி சூட்ல ஈடுபட்டவரை FBI கைது செஞ்சிருச்சு அப்படின்ட்டு உறுதிப்பட தெரிவிக்குது. அமெரிக்க துணை அதிபர் JD வான்ஸ் மற்றும் மற்ற அதிகாரிகள் எல்லோருமே அவங்க மாலையில கலந்து கொள்ற நிகழ்ச்சி அனைத்துமே ரத்து செஞ்சிருக்கிறாங்க. அமெரிக்க ரகசிய சேவையுடைய செய்தி தொடர்பாளர் அந்தோனி குக்லிமேனி என்ன சொல்லியிருக்காருன்னா, அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப், அவரோட மனைவி மெர்லினி மற்றும் துணை அதிபர் அனைவருமே பாதுகாப்பாக இருக்கிறாங்க. சம்பவ இடத்துல என்ன நடந்தது அப்படின்னு பார்த்தோம்னா, ஒரு தனிநபர் பாத்தீங்கன்னா துப்பாக்கியுடன் உள்ள அங்க வர்றாரு. அந்த வர இடத்துல சோதனை செய்வாங்க. உள்ள யாராச்சும் வந்தா அந்த சோதனை நடத்துற இடத்துல அவரு தயங்கியபடி உள்ள வந்தாரு. சோதனைக்கு ஈடு கொடுக்கல அப்படின்ட்டு தெரிய வருது. ட்ரம்ப் கலந்து கொண்ட அந்த நிகழ்ச்சியில அந்த விருந்தினர் மாளிகையில துப்பாக்கி சூடு ஏற்பட்டிருக்குது திடீரென்று. அமெரிக்க நேரப்படி இரவு 8:05க்கு இந்த சம்பவம் நடந்திருக்குது. இந்த சம்பவம் நடந்த உடனே முதல்ல ட்ரம்பையும் அவரோட மனைவி மெர்லினையும் பாதுகாப்பான இடத்திற்கு கொண்டுட்டு போய் உட்கார வைக்கிறாங்க. அதுக்கப்புறம் அந்த துப்பாக்கி சூடு நடத்தவனை கைது செய்யறாங்க அமெரிக்க காவல்படை. அவனை கைது செஞ்ச உடனே ட்ரம்பையும் அவரோட மனைவி மெர்லினை மற்றும் துணை அதிபர் 3 பேத்தையும்
வெளியில பாதுகாப்பாக கொண்டுட்டு போய் வழி அனுப்பி வைக்கிறாங்க காவல்துறை, அமெரிக்காவோட காவல்துறை. இந்த சம்பவத்துல பாத்தீங்கன்னா ரகசிய சேவை அதிகாரியும் தாக்கப்பட்டிருக்கிறாரு. தனிநபர் பல ஆயுதங்களுடன் தன்னை சோதனை செய்ய விடாமல் முந்தியதாக சொல்லும் ட்ரம்ப், ரகசிய சேவையில மிகவும் தைரியமான அதிகாரிகளும் இருக்காங்க அப்படின்ட்டு சொல்லியிருக்காரு. துப்பாக்கி சூடு சம்பவத்தை வெளிப்படையாக அளிச்சிருக்கிறதா ஒரு காணொளி சொல்லுது. ட்ரம்ப் தன்னோட எக்ஸ் தளத்துல என்ன சொல்லியிருக்கிறாருன்னா, நான் அந்த அதிகாரியிடம் பேசினேன். அவர் மிகவும் உற்சாகத்துடன் இருக்கிறார். நாங்கள் அவரை நேசிப்பதாகவும் மதிப்பதாகவும் தெரிவித்தேன். அவர் மிகவும் பெருமை மிக்க நபர். இதற்கு முன்னாடி என்ன 2 முறை கொல்ல முயற்சிருக்காங்க அப்படின்ட்டு ட்ரம்ப் கிட்ட அந்த அதிகாரி சொல்லியிருக்கிறாரு. மேலும் ட்ரம்ப் தன்னோட எக்ஸ் தளத்துல என்ன சொல்லியிருக்காருன்னா, தற்போது காவலில் இருக்கும் நபர் மிகவும் மோசமானவர். இது போன்ற விஷயங்கள் நடப்பதை நான் விரும்பவில்லை அப்படின்ட்டு சொல்லியிருக்காரு. தொடர்ந்து பேசிய ட்ரம்ப், இந்த சம்பவம் மெலினியாவுக்கும் மிகவும் அதிர்ச்சி அளிக்கக்கூடிய அனுபவமாக இருந்தது. நான் அங்கு இருப்பதில் பிடிவாதமாக இருந்தேன். ஆனால் விதிமுறைப்படி நான் அங்கிருந்து விலக வேண்டும். மேலும் துப்பாக்கி சூடு ஈடுபடுவது ஒரு தனிநபர் மட்டும்தானா என்பது அப்போது உறுதியாக தெரியவில்லை. பாதுகாப்பு அளித்த அனைத்து அதிகாரிகளுக்கும் என் மனமார்ந்த நன்றி அப்படின்ட்டு சொல்லியிருக்கிறாரு ட்ரம்ப் தன்னோட சோசியல் மீடியாவில். பாதுகாப்பு அச்சுறுத்தல் நோக்கம் இல்லைனாலும் இதனோட நோக்கம் இன்னமும் தெரியல. அதாவது தாக்குதலின் நோக்கம் இதுவரைக்கும் தெரியல அப்படின்ட்டு காவல்துறை அதிகாரிகள் தெரிவிக்கிறாங்க.